ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை. ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். மெட்ரோ பணிகள் குறித்து இன்று ஆய்வு செய்கிறார் முதலமைச்சர் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷிடம் கேட்கலாம். பிரகாஷ், இந்த ஆய்வு தொடர்பாக எந்தெந்த பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை தினம் முதலமைச்சர் திரு விஜய் ஆய்வு செய்திருக்கிறார். முதலாவதாக கோட்டையிலிருந்து சாலை மார்க்கமாக ஓமந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்துக்கு வந்த அவர் ஓமந்தூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து நந்தனம் மெட்ரோ வரைக்கும் மெட்ரோ ரயிலில் பயணித்து இருக்கிறார். இந்த பயணத்து அதிகாரிகளோடு பயணித்து நந்தனத்துல மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கிறது. அந்த அலுவலகத்துக்கு சென்று அந்த அலுவலகத்தின் செயல்பாடுகள் என்ன என்பதை அதிகாரிகளோடு சென்று பார்வையிடுகிறார். அந்த அதிகாரிகள் மெட்ரோ ரயில் நிறுவனத்துடைய அதிகாரிகள் இந்த அலுவலகத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, இங்கிருந்து என்னென்ன பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களுக்கு விளக்கம் அளித்து இருக்கிறாங்க. ஒவ்வொரு துறை வாரியாக முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் குறித்து இந்த தினம் தன்னுடைய ஆய்வினை முதலமைச்சர் விஜய் நேரில் சென்று ஆய்வு செய்கிறார். இந்த நந்தனம் தலைமை அலுவலகத்தில் ஆய்வு பணிகளை முடித்துக் கொண்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக கிண்டி கத்திப்பாரா அருகே வருகை தர இருக்கிறார். கிண்டி கத்திப்பாராவில் மிக முக்கியமான ஒரு பணியானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1342 அடி தொலைவுக்கு தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாதை மெட்ரோ ரயில் பாதையானது அமைக்கப்பட்டு வருகிறது. 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணியில அந்த பட் ரோட்டில் இருந்து ஆலந்தூர் நகராட்சி வரையில் செல்லக்கூடிய அந்த பாதையை இணைக்கக்கூடிய வகையில இந்த ஒரு பாதையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறைவான ஒரு தூண்களில அதிகமான தூரத்தை இணைக்கக்கூடிய வகையில நவீன தொழில்நுட்பம் கொண்டு இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 101 அடி உயரத்துக்கு இந்த தூண்கள் அமைக்கப்பட்டு இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி மிகவும் ஒரு சவாலான ஒரு பணியாக மெட்ரோ ரயில் நிர்வாகிகளாக பார்க்கப்படுகிறது. இந்த பணி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டால் இது முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டம், அதே போல 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல ஒரு முக்கியமான ஒரு மைல்கல் என்று அதிகாரிகளாக நம்பப்படுகிறது. அந்த பணி மிகவும் சவாலான ஒரு பணி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பணிகள் இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முடியும் தருவாயில் இருக்கிறது. அந்த பணியை முதலமைச்சர் விஜய் இன்று ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த பணிகள் குறித்து விளக்குவதற்காக ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு விளக்கம் அளித்து வருகிறார்கள். இந்த பணிகள் தொழில்நுட்பங்களை கொண்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகள் எவ்வளவு சவால் நிறைந்திருந்தது என்பதெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்து வருகிறாங்க. இந்த ஒரு ஆய்வினை முடித்துக் கொண்டு கிண்டியிலிருந்து சாலை மார்க்கமாக போரூருக்கு செல்ல இருக்கிறார். போரூரிலிருந்து மெட்ரோ ரயில் மூலமாக பூந்தமல்லி வரைக்கும் முதலமைச்சர் விஜய் பயணிக்க இருக்கிறார். மீண்டும் பூந்தமல்லியிலிருந்து போரூருக்கு பயணித்து அங்கிருந்து நீலாங்கரைக்கு செல்ல இருக்கிறார். தற்போதைக்கு பார்த்தோம்னா சென்னையில 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளானது கிட்டத்தட்ட 116 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த 3 வழித்தடங்கள்ல முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலான இந்த பணிகளானது முழுமை பெற்று இருக்கிறது. விரைவில் போக்குவரத்தை தொடங்கக்கூடிய அளவுக்கு இந்த பணிகள் முழுமை பெற்றிருக்கிறது. இதற்கான ஒப்புதலையும் மத்திய அரசு வழங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் இந்த வழித்தடத்துல, அதாவது பூந்தமல்லியிலிருந்து வடபழனி வரையிலான இந்த வழித்தடத்துல போக்குவரத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக தகவல் சொல்லப்பட்டு இருக்கிறது. விரைவில் இதற்கான ஒரு விழாவானது முன்னெடுக்கப்பட இருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில போரூரிலிருந்து பூந்தமல்லி வரைக்கும் ஆளில்லா ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையில முதலமைச்சர் பயணித்து அந்த வழித்தடத்துல என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது என்பதை மெட்ரோ ரயிலில் பயணித்து பார்வையிட இருக்கிறார். இந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த போரூர் முதல் வடபழனி வரையிலான ரயில் நிலையங்கள், குறிப்பாக ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், ஓமந்தூரார் தோட்டத்தில் இருந்து நந்தனத்திற்கு தற்பொழுது முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரனிடம் கேட்கலாம். ராஜகுமரன், தற்பொழுது நந்தனத்திற்கு வந்துவிட்டார். அடுத்த கட்ட நிகழ்ச்சி நிரல்கள் என்னென்னவாக இருக்கின்றன? முதலமைச்சர் தற்பொழுது சென்னை நந்தனம் மெட்ரோ ரயில் நிலையத்தை வந்திருந்திருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமையகத்தில் முழு அளவிலான ஆய்வை மேற்கொள்ள இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் இங்கிருந்து கார் மூலமாக சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியை சென்றடைய இருக்கின்றார். கத்திப்பாராவிலே முதலமைச்சருக்கு அங்கே
கட்டப்பட்டு வரக்கூடிய மேம்பாலம் குறித்த அந்த தகவல் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. ஏனென்றால் அந்த மேம்பாலம் என்பது கிட்டத்தட்ட 101 அடி உயரத்தில் கட்டப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை இந்திய அளவிலே 4வது பெரிய மெட்ரோவாக இருக்கின்றது. பரப்பளவிலே 2 வழித்தடங்களில் மெட்ரோ ரயில் சேவை சென்னைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. அதன்படி டெல்லி, பெங்களூர், ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களில் மெட்ரோ சேவைக்கு அடுத்த நிலையிலே மிகப்பெரிய அளவில் பறந்துபட்ட மெட்ரோ ரயில் நிலையமாக சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் இருந்து வரக்கூடிய நிலையில் தான் மெட்ரோ ரயில் நிலையத்திலே பல்வேறு பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதிதாக வழித்தடங்களை அமைப்பதற்குரிய பணிகள் எல்லாம் நடைபெறுகின்றது. மாதவரத்திலிருந்து திருச்சேரி வரையும், மாதவரத்திலிருந்து சோழிங்கநல்லூர் பகுதியை இணைப்பதற்கான வழித்தடங்கள் அமைக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக கலங்கரை விளக்கத்திலிருந்து பூந்தமல்லி வரையிலான மெட்ரோ ரயில் நிலையமும் அமைக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில்தான் தற்போது முதலமைச்சர் வருகை தந்திருக்கின்றார். சென்னையில் லண்டனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ தலைமையகத்திலே முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். மெட்ரோ ரயிலினுடைய சேவைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது உள்ளிட்ட விவரங்கள் எல்லாம் கேட்டறியக்கூடிய முதலமைச்சர் அதன் தொடர்ச்சியாக கிண்டி பகுதியில் பெரிய அளவில் நடைபெறக்கூடிய 101 அடி உயரத்தில் மெட்ரோ ரயிலுக்காக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பாலத்தை பார்வையிட்டிருக்கின்றார். முதலமைச்சருடைய பயணத்தில் இது ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஏனென்றால் சென்னை மெட்ரோவுக்கு ஒரு மிகப்பெரிய பணியாக அந்த பணிகளை தற்பொழுது மெட்ரோ சார்பில் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன்படி 101 அடி உயரத்திலே மெட்ரோ சார்பில் நடைபெறக்கூடிய அந்த பாலப்பணி ஏறக்குறைய நிறைவடைந்திருக்கின்றது. ஏனென்றால் கிண்டியை பொறுத்தவரை ஏற்கனவே மேம்பால மெட்ரோ இருக்கின்றது. அதற்கு கீழாக தரைக்கு உள்ளாக செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவையும் இருக்கின்றது. எனவே 101 அடி உயரத்தில் அந்த பகுதியில் மெட்ரோ ரயில் நிலையம் அமைப்பதற்கான தேவை எழுந்திருந்தது. அதன்படி மெட்ரோ ரயில் வழித்தடம் 101 அடி உயர பாலத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வளைந்து செல்லக்கூடிய ஒரு பாலமாகவும் அது இருக்கின்றது. ஏற்கனவே கிண்டி கத்திப்பாரா பகுதியிலே பெரிய அளவிலான ஒரு மேம்பாலம் இருக்கின்றது. அதற்கு மேலே ஒரு அந்த மெட்ரோ ரயில் வழித்தடம் இருக்கின்றது. அதற்கும் மேலாக 101 அடி உயரத்திலே இந்த புதிய மெட்ரோ ரயில் மேம்பாலம் கட்டப்பட்டு இருக்கின்றது. எனவே அதை பார்வையிடுகின்றார் முதலமைச்சர். அதன் பிறகு தொடர்ந்து கார் மூலமாக போரூர் பகுதிக்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையினுடைய சோதனை ஓட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மெட்ரோ ரயில் சேவைகளை பொறுத்தவரை அந்த டிரைவர்கள் இல்லாமல் இயக்கக்கூடிய ஓட்டுநர் இல்லா ரயில் மெட்ரோ சேவையாக அது சோதனை ஓட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பயணிகளுக்கு இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை. சோதனை முறையிலே போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையிலாக அந்த மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஓட்டுநர் இல்லாத தானியங்கு முறையில் இயங்கக்கூடிய மெட்ரோ ரயிலாக இருக்கின்றது. எனவே அந்த மெட்ரோ ரயிலிலும் முதலமைச்சர் பயணம் செய்ய இருக்கின்றார். அதன் பிறகு அதாவது போரூரிலிருந்து பூந்தமல்லி வரை ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயிலிலே முதலமைச்சர் பயணம் செய்கின்றார். அதன் தொடர்ச்சியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திற்கு முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களுக்கும் சென்று ஆய்வு மேற்கொள்கின்றார். குறிப்பாக உட்கட்டமைப்புகளை பலப்படுத்துவதற்கான ஆய்விலே முதலமைச்சர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார். அதன்படி சென்னையிலே அந்த கழிவுநீர் கையாளுதல் உள்ளிட்டவற்றுக்கான சோதனை நிலையங்களையும் முதலமைச்சர் பார்வையிட்டிருந்தார். கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்ட பணிகளையும் முதலமைச்சர் பார்வையிட்டிருந்தார். இப்பொழுது மெட்ரோ ரயில் வழித்தடங்களை முதலமைச்சர் பார்வையிடுகின்றார். இதன் மூலமாக சென்னையிலே விரைவில் நடைபெற இருக்கின்ற அடுத்த கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்கான முன்னோட்டமாக முதலமைச்சர் இவற்றையெல்லாம் பார்வையிட்டு இதன் தொடர்ச்சியாக கோவை உள்ளிட்ட இடங்களிலும் கூட மெட்ரோ ரயில் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். கோவை ஈடுபட்டு வருகின்றார்கள். எனவே அதற்கு ஒரு உதவிகரமாக இது இருக்கும். என்றால் கடந்த ஆட்சியில் முறையாக இந்த மெட்ரோ ரயில் திட்டங்கள் மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னை மெட்ரோ ரயில் வழித்தடங்கள் எவ்வாறு அமைந்திருக்கின்றன, இங்கே பார்வையிட்ட பிறகு தமிழ்நாடு அரசு தயாரி ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.